ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகேங்களா, எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்கும், பட் ஆனால் பேச முடியாது. அதாவது நம்ம ஃப்ளூயன்ஸாக தான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம டெய்லி ஒரு சில சென்டென்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் கற்றுக்கணுன்னா, இல்லை ஒரு சில வார்த்தைங்களுக்கான மீனிங் என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னாவே அதை வந்து நம்ம டெய்லி ரொட்டேஷன் லைஃப்பில் வந்து அதை யூஸ் பண்ணணும். அந்த வேர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னாவே நம்ம சீக்கிரமாகவே இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐ அப்படின்னா என்னன்றது உங்களுக்கே தெரியும், நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மை அப்படின்னா வந்து என்னென்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு வந்து ஒரு சில சென்டென்ஸ் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஐ அப்படின்னா என்ன, அதாவது ஐனா நான் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னன்னா ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஐயை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்னா ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். அதே மாதிரி மை அப்படின்னா என்ன சொல்லலாம், என்னுடைய அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னு வைங்க, மை கார் அப்படின்னா, சாரி மை கார் அப்படின்னா வந்து என்ன, என்னுடைய கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி மை புக் அப்படின்னு என்ன கூட சொல்லலாம். மை புக்னா என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அவரை வச்சு ஒரு சில சென்டென்ஸ் வந்து சொல்ல போகிறேன். நம்முடைய அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து தட் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அது இல்லை அதுன்னு தட்டுனா அது. ஓகேங்களா, இப்போ அது வந்து நம்முடைய வீடு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்னா தட்ஸ், அதாவது இட்ஸ் கூட போட்டுங்க, தட்ஸ் தட்ஸ் அவர் ஹோம், அது நம்முடைய வீடு. ஓகேங்களா, அது மாதிரி சொல்லலாம். நம்முடைய அப்படின்றது என்னென்ன இது வருதுங்களோ அதெல்லாம் வந்து அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.